1940 ஆண்டில் ஒரு வேதாம கல்லூரியில் ஒரு ஆசிரியர் இந்த வேதாம கல்லூரியில் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பாடம் எழுப்புதலை குறித்து அவருடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவர் எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தார், சரித்திரத்தை எடுத்து பல எழுப்புதலை கொண்டு வந்த தெய்வ மனிதர்களை குறித்து அந்த வேதாம கல்லூரியில் இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த எழுப்புதலுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதனுடைய வீட்டிற்கு அந்த மாணவர்களை கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பு அந்த ஆசிரியருக்கு கிடைத்தது. ஆகையால் அந்த வேதாம கல்லூரியில் இருந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு பஸ்ல எடுத்து இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதனுடைய வீட்டிற்கு இந்த மாணவர்களை அழைத்து சென்றாராம். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதன் 1700வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வெளியேறப்பட்ட தேவ மனிதன். அவருடைய நாட்களில் இங்கிலாந்து தேசத்தை தேவனுக்காக அசைத்த தேவ மனிதன். அவர் வாஞ்சையோடு இங்கிலாந்து தேசத்துல அவர் கிராமமாக பட்டணமாக ஒரு குதிரை மேல் ஏறி விடிகாலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கிராமமாக சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு சேர்த்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவர் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இங்கிலாந்து தேசத்திற்கு கொண்டு வந்தார். இந்த மாணவர்கள் ஜான் வெஸ்லியை குறித்து பாடசாலையில் படித்த மாணவர்கள் ஒரு வீட்டிற்கு போகும்பொழுது மிக பரவசம் அடைந்தார். அந்த ஆசிரியர் அவளை வீட்டு வழியாக கொண்டு போன பொழுது முதலாவது அந்த சிட்டிங் ரூமை காமித்தாராம். இதுதான் ஜான் வெஸ்லி அவருடைய சிட்டிங் ரூம். இங்கேதான் அவர் பல தடவை உட்கார்ந்து மற்றவர்களோடு கூட உட்கார்ந்து பேசுவார். வீட்டுக்கு வரும்பொழுது விருந்தினரை உட்கார வைத்து இந்த இடத்துல தான் அவர் உபசரிப்பார் என்று அந்த சிட்டிங் ரூம் அழகாக காமித்தார்கள். எல்லா மாணவர்கள் பார்த்து அதை ரசித்தார்கள். அடுத்தது அதை முடித்த பின்பதாக அந்த டைனிங் ரூமை போய் காமித்தாராம். இதுதான் ஜான் வெஸ்லி அவர் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட மேஜை. இதுதான் காலையில் அவர் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்து காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஊழியத்திற்காக கிளம்புவார் என்று காமித்த பொழுது மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அடுத்தது ஜான் வெஸ்லி அவருடைய ஜெப அறை கொண்டு போய் காமித்தார்கள். ஜான் வெஸ்லியுடைய ஜெப அறையை காமித்த பொழுது அந்த ஜெப அறையில் செவுத்தில் முழுவதும் பல புஸ்தகங்கள் இருந்ததாம். பல எழுப்புதலை சம்பந்தப்பட்டமாக தேவ வார்த்தை சம்பந்தப்பட்டமாக புஸ்தகங்களை ஒவ்வொரு மாணவனும் பார்த்து அதை ரசித்து கொண்டிருந்தான். என்னென்ன புஸ்தகங்கள்லாம் இந்த அருமையான தேவ மனிதர் வாசித்தார் என்று ஒவ்வொருவரும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு ஆசிரியர் சொன்னார், இப்போ வாங்க ஜான் வெஸ்லியோட பெட்ரூமுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அந்த ஜான் வெஸ்லியுடைய பெட்ரூமுக்கு எல்லா மாணவர்களையும் அழைத்து சென்றாராம். அந்த ஜான் வெஸ்லி அவருடைய பெட்ரூமில் சின்ன அறையாக தான் இருந்ததாம். அதை சுற்றிலும் மாணவர்கள் நின்று அந்த பெட்டை பார்த்த பொழுது ஆசிரியர் இங்கேதான் ஜான் வெஸ்லி படுத்து தூங்கினார். அவர் ஊழியத்தை முடித்து களைத்து வரும் பொழுது இந்த இடத்துல தான் அவர் ஒவ்வொரு ராத்திரியும் இளைப்பாறுவார் என்று காமித்த பொழுது ஒரு மாணவன் ஆசிரியர் பார்த்து, சார் இங்க தரையில இந்த 2 இடத்துல குழி இருக்குது, அது என்ன என்று கேட்டான். ஆசிரியர் சிரிச்சா, நல்ல கேள்வி கேட்டப்பா. அந்த குழியை அந்த 2 குழியை காமித்து அவர் சொன்னார், இந்த இடத்துல தான் ஜான் வெஸ்லி ஒவ்வொரு காலையும் எழும்பும் பொழுது முழங்கால் படியேற்று இங்கிலாந்துக்காக கதறின இந்த இடம் தான். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக அவர் இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்தை சந்தியும் என்று ஜான் வெஸ்லி ஜெபிப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் விடாமல் பல மணி நேரம் ஜெபித்த நிமித்தம் அவர் வாழ்வின் முடிவில் அந்த 2 இடத்துல குழியாகவே விழுந்து விட்டது என்று மாணவர்களை பார்த்து சொன்ன பொழுது எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்பட்டார்களாம். தூரம் முடித்த பின்பதாக ஆசிரியர் சொன்னார், வாங்க எல்லாரும் பஸ்ல ஏறலான்னு சொல்லி எல்லா மாணவர்களை கொண்டு போய் பஸ்ல ஏற்றி அவர் கிளம்ப போகின்ற நேரத்தில் இந்த ஆசிரியர் ஒரு மாணவன் மாத்திரம் பஸ்ஸில் திரும்ப வராமல் இருந்தாராம். ஆசிரியர் அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா இருங்கப்பா, நான் அப்போ அந்த தம்பியை போய் பார்த்து பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் மீண்டும் ஜான் வெஸ்லியோட வீட்டிற்குள் வந்தாராம். வந்து சிட்டிங் ரூமில் பார்க்குறாரு, இந்த மாணவன் காணவில்லை. டைனிங் ரூமில் பார்க்குறாரு, மாணவன் காணவில்லை. ஜப ரூமில் பார்க்குறாரு, மாணவன் காணவில்லை. மேலே ஏறி போய் அந்த பெட்ரூம் பக்கம் போகும்பொழுது அந்த பெட்ரூமில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இந்த மாணவன் முழங்கால் படியிட்டு அவன் கண்ணில் கண்ணீர் ஒழுகிறதை அந்த ஆசிரியர் பார்த்தாராம். பார்த்த பொழுது அந்த தம்பி ஜெபித்து கொண்டிருந்ததை அவன் பார்த்து அவனை அவர் நிறுத்த விரும்பலை. மெதுவாக போய் அந்த பெட்ரூமில் அவரு நின்று கொண்டாராமா. நின்ற பொழுது அந்த மாணவன் கதறி அழுது கொண்டிருந்தானாமா,
தெரியுமா? அவன் ஜெபித்த ஜெபம் இதுதான். அவன் சொன்ன, ஆண்டவரே, ஜான் வெஸ்லி மூலமாக செய்த அந்த எழுப்புதலை மீண்டும் செய்யுங்க ஆண்டவரே. ஜான் வெஸ்லி மூலமாக செய்த அதே ஒரு அசைவை மீண்டும் செய்யுங்க, என் மூலமாக செய்யுங்க ஆண்டவரே, என் மூலமாக அந்த எழுப்புதலை கொண்டு வாங்க என்று அந்த மாணவன் கதறி அழுது கொண்டிருந்தானாமா. கொஞ்ச நேரம் அவனை ஜெபிக்க விட்டுட்டு அப்புறம் அந்த ஆசிரியர் பக்கத்தில் போய் அவன் தோளை தட்டி, வாப்பா போகலாம், நேரம் ஆயிடுச்சு, போய் பஸ்ஸில் போய் ஏறி போகணும் என்று சொன்ன பொழுது அந்த மாணவன், பில்லி கிராம் என்ற ஒரு மாணவன், அந்த இடத்திலிருந்து எழும்பி அவன் பஸ்ஸில் போய் உட்கார்ந்தானாமா. பில்லி கிராமுடைய ஜெபத்தை ஆண்டவரை கேட்டு அவரை கொண்டு அவருடைய நாட்களில் இதுவரைக்கும் காணாத ஒரு அறுவடையை இந்த பில்லி கிராம் என்ற மனிதனை கொண்டு தேவன் செய்தார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது நாம் அந்த மாதிரி தான் ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற 140 கோடி ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேவ புள்ளியும் அவன் முழங்கால் படியிட்டு கதறணும், ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே எங்களுடைய எல்லையை விரிவாக்குங்க ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் நாங்கள் இதுவரைக்கும் காணாத ஒரு தெய்வீக சந்திப்பு ஏற்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கின்றது போல, வேதத்தில் வாசிக்கின்றது போல எங்களுடைய நாட்களில் அப்படிப்பட்ட தெய்வீக சந்திப்பு ஏற்படுவதாக. இந்திய தேசத்தை அசையும் ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நீங்க கொண்டு வாங்க என்று தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால், யாப்பேசை கொண்டு தேவன் ஒரு பட்டணத்தை ஸ்தாபிப்பார் என்றால், உங்களையும் என்னையும் கொண்டு இந்த தேசத்தையும் இந்த பட்டணத்தையும் தேவன் அசைக்க வல்லவராயிருக்கின்றார்.